வன்னியரசண்ணே வணக்கண்ணே. முதலா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு அமைச்சராக இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ண்ணே. அப்புறம் கடன் வாங்கலாம், திரள் நிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. திரள் நிதி வாங்காம எந்த கட்சின்னு இருக்கு? உங்க கட்சி திரள் நிதி வாங்கலையா? இப்ப அண்ணன் திருமாவளவன் அண்ணன் பிறந்த நாளைக்காக நீங்க தமிழ் தேசிய மாநாடுன்னு சொல்லி ஒண்ணு நடத்த போறீங்க. அந்த மாநாட்டுக்கு திரள் நிதி கேட்டிருக்காரு உங்க தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க திரள் நிதி பத்தி பேசலாமா? நீங்க பேசுனீங்கன்னா ஏகப்பட்ட பேசி நம்மளும் பேச வேண்டியது வரணும்னா, அதனால பார்த்து காலத்தின் அருமை ஒருத்தனை உயரத்துல காட்டும், ஒருத்தனை தாழ்த்தி காட்டும். சீமான் அண்ணனும் நாம் தமிழர் கட்சியோ என்னைக்கும் வீழ்ந்து போகாது, விலை போகாது. நீங்க நிமிஷத்துக்கு ஒரு கூட்டணி வைப்பீங்க, நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறுவீங்க. அது மாதிரி எங்களுக்கு தெரியாது. சீமான் அண்ணன் தன்னை நம்பி நிக்கிறாரு, உங்களை மாதிரி கூட்டணியை நம்பி நிக்கல. திரள் நீதி இல்ல அவருக்கு நாங்க எவ்வளவோ கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க வேணா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு விட்டு திரள் நிதி பத்தி பேசுங்க, அது சிறப்பா இருக்கும். இல்ல நாங்க யோக்கியம்பா, நாங்க திரள் நிதியே வாங்கலப்பா, எங்க சொத்து பத்தத்தை வித்து நாங்க கட்சி நடத்துறோம்ப்பா நீங்க சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது இல்ல. அப்புறம் ஏன் எங்க போனாலும் சீமான் அண்ணன் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் வன்மத்தை அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இது வரைக்கும் எந்த இடத்துலயும் திருமாவளவன் அண்ணனையோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ சீமான் அண்ணன் அவதூறா எந்த இடத்துலயும் பேசுனது கிடையாது. சில கூட்டணி சலசலப்புல நீங்க உள்ள போனா கூட அதை பெருந்தன்மையா பேசிட்டு போவாரு. திருமாவளவன் அண்ணனே சீமான் அண்ணனை விமர்சிச்சா கூட அதை பெருந்தன்மையா எங்க அண்ணன் பேசிட்டு போறாரு அப்படின்ட்டு தான் போவாரு. ஆனா உங்களுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கக்கூடாதுண்ணே. அது ஏன்னா அந்த வன்மம் உங்களுக்கு புரியல? ஏன் தனியா நின்று ஒருத்தன் எந்த கூட்டணிக்குள்ளேயும் உள்ள நுழையாம இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு பொறாமையா உங்களுக்கு? எதா இருந்தாலும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு மேல இருக்கீங்கன்னு நினைச்சு கொக்கரிச்சிட்டு இருக்கீங்க, காலம் பதில் சொல்லும். நீங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது திமுகவுக்கு அவ்வளவு விசுவாசமா இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது கூட ஏத்துக்கலாம். ஏன்னா சனாதனம் சொல்லிட்டு நீங்க சனாதனத்துக்கு எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு விசுவாசமா இருந்தீங்க. அவரு ஸ்டாலின் ஐயா வெள்ளை கொடை பிடிச்சி நின்னப்போ கூட உங்க விசுவாசத்தை நீங்க மாத்திக்கல. மதுரை வேங்க வயல்ல மலம் கலந்த அந்த பிரச்சனையில கூட நீங்க அதை பெரிய அளவுல கொண்டு போகல, போராட்டம் நடத்தல, எதுவுமே பண்ணல. ஆனா இப்பயும் நீங்க ஜோசப் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசமா நீங்க இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக நீங்க மத்தவங்களை இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கங்கண்ணே. ஏன்னா இது அரசியல்ல எங்க சீமான் அண்ணனை பார்த்து அரசியலை கத்துக்கங்க. அவர் இது வரைக்கும் யாரும் எந்த தலைவரையும் பத்தி அவதூறா பேசுனது கிடையாது. தன்னை எதிர்த்து பேசின திருமாவளவன் அண்ணனை கூட அவர் பெருந்தன்மையா எங்க அண்ணன் பேசிட்டு போறாருன்னு கடந்து போயிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி எல்லா தம்பிகளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க அண்ணன். கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த விமர்சனம் எது வேணாலும் யாரு வேணாலும் வைக்கலாம். மற்றவங்க மேல அவதூற கட்டவிழ்த்து விட்டு அதன் மேல தனக்கு தானே ஆதாயம் தேடிக்கொண்டு அமைஞ்ச ஆட்சி தான் இந்த ஆட்சி. அந்த ஆட்சியில நீங்க இருக்கிறது உங்க மனசாட்சிக்கு உகந்த செயல் கிடையாது. ஆனாலும் அதுல போய் இருக்கீங்க. கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, எங்களோட கொள்கைகளை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த மாதிரி அவதூறுகள் என்னைக்குமே உங்களுக்கு பலன் தராதன்னா உங்களுக்கு எதிர்ப்பத்தான் உருவாக்கும். வன்னியரசு சொல்லியிருக்காரு, கடன் வாங்கலாம், திரள் நிதி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சீமான் அண்ணனை பார்த்தாலோ இல்ல நாம் தமிழர் கட்சி பார்த்தாலோ ஏன் தான் அவருக்கு அவ்வளவு வன்மனே தெரியல. திரள் நிதின்றது என்ன? கட்சிக்காரங்க விருப்பப்பட்டு நம்மளுடைய கட்சி வளர்ச்சிக்காகவும் இன வளர்ச்சிக்காகவும் மொழிக்காகவும் நிக்கிற இந்த கட்சிக்கு கொடுக்கணும்னு முன் அவங்களா கொடுக்கறது. அது தமிழ்ல நம்ம சொல்றோம் திரள் நிதின்னு சொல்றோம். இப்போ சட்டமன்றத்திலேயே பேசும்போதெல்லாம் பார்ட்டி பண்டுன்னு சொன்னாங்களே, அப்போ அது என்னது? அது கட்சி நிதி தானே. கட்சி நிதி எதுக்காக வாங்குறாங்க? ஆனா அது சட்டத்தின்படி அவங்க என்ன வச்சிருக்காங்க, சட்ட வரைவா அவங்க கொண்டு வராம போயிட்டு அவங்களா இத்தனை சதவீதம் நீங்க கொடுக்கணும், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கும் சரி வேற எந்த விதமான அனுமதி வாங்கணும்னாலும் பார்ட்டி பண்டுன்னு வச்சிருக்காங்க. அந்த ஆட்சி இருக்கும் போது நீங்க அவங்க கூட கூட்டணி இருந்தீங்க. இப்போது இருக்கிற தாவேக்கா ஆட்சியிலேயே நீங்க இப்ப கூட்டணியில இருக்கீங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் தரணும்ல. உங்களுக்கு ஒரு வன்மம், அண்ணன் தனித்துவமா இவ்வளவு தூரம் எழும்பி வந்துட்டாரு, இவ்வளவு கூட்டம் பின்னாடி நிக்குது, அவருக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்றது நீங்க எங்களை திட்டணும் தெரியும். சம்பந்தமே இல்லை. எப்ப பேசினாலும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் நீங்க விமர்சிக்கிறத வாடிக்கையாவே வச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் அது நல்லது இல்லை. உங்களுடைய இது இப்போ என்னுடைய நண்பர் கூட சொன்னது போல
விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் உறுப்பினராகி அதுல ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா உங்களுக்கு ஏன் தான் எங்க மேல வன்மனே புரியல. நீங்க இதை கைவிடணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எது இருந்தாலும் பொது வெளியில பேசும்பொழுது திரள் நிதின்றது என்னன்னு விளக்கம் நீங்க கொடுத்துட்டு பேசுங்க. திரள் நிதி கொடுக்கறது அந்தந்த கட்சியினுடைய உறுப்பினரோ இல்ல தமிழ் பற்று உள்ளவங்களோ மொழி பற்று உள்ளவங்களோ இனப்பற்று உள்ளவங்களோ கொடுக்கறது அந்த கட்சிக்கு. அதை வந்து நீங்க எப்படி கொச்சைப்படுத்தலாம்? கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் எங்கேயுமே போயிட்டு உங்களுடைய கட்சிக்காரிடமோ இல்ல உங்க கட்சிக்காரருடைய நிகழ்ச்சிக்காக மற்றவர்களிடமோ நீங்க போய் நிதி கேட்கறீங்களா? அதெல்லாம் என்ன நிதியில வைப்பீங்க? அண்ணன் வன்னியரசு சொல்றாரு திரள் நிதின்னு நம்ம வாங்குறோம்னு சொல்றாரு. இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்காக இப்ப அவங்க பாருங்க அழகா ஒரு QR கோடே அவங்க வந்து உருவாக்கி அவங்க நிதி கேட்கறாங்க. இது எந்த நிதியில வருது? உங்களை நாங்க வந்து மதிக்கிறோம். ஆனா தொடர்ந்து நீங்க எங்களை வந்து இழிவுபடுத்துறீங்க. அண்ணனை வந்து நீங்க இழிவுபடுத்துறீங்க. எல்லா செயலுக்கும் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. நீங்க இருக்கிறீங்களா அவ்வளவுதான். உங்க அமைச்சர் பதவிக்கு ஏத்தா போல நீங்க செயல்படுங்க. எங்க கிட்ட நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க கிட்ட ஏன் வரணும்? ஒண்ணுமே புரியல. எப்போ எது பேசினாலுமே திரள் நிதின்றீங்க, ஆமகரின்றீங்க. அண்ணனை பத்தி நீங்க எதனா பேசி உங்க புகழ் வெளிச்சத்துக்காக இதை பேசுறீங்களா? எனக்கு புரியல. அவரை பேசினாதான் இதெல்லாம் போய் சேரும்னு பேசுறீங்களா? என்ன கருத்து நீங்க கருத்து? இது தேவையில்லாத கருத்து. திரள் நிதின்றது வந்து எங்க கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க இல்ல ஏதோ ஒரு மொழி பற்றி இனப்பட்டு உள்ளவங்க கொடுக்கறது. அதை நீங்க கொச்சப்படுத்த வேண்டிய வேலை இல்ல. சரி, எப்படிதான் நிதி உங்களுக்கு வருது? மற்ற கட்சிகள்லாம் எப்படி வருது நிதி சொல்லுங்க. அதான் அந்த வழியாவது எங்களுக்கு சொல்லுங்க. கட்டாயப்படுத்தி வாங்கும் போது அதனுடைய பேர் என்ன? நாங்க எங்கன்னா ஒரு இடத்துல கட்டாயப்படுத்தி வாங்கணும், அவங்க வந்து இவ்வளவு கொடுத்தா ஆகணும், நாங்க எங்கன்னா பேசியிருக்கோமா இல்ல யாருக்கிட்ட வாங்கியிருக்குமா வசூலிச்சிருக்குமா கேளுங்க. முன் வந்து கொடுக்குறேன். அதான் வைத்தறிச்சல் உங்களுக்கு. இனத்துக்காக ஒரு ஆள் நின்று ஜெயிச்சுட்டாரு, அவர் எப்படி இவ்வளவு எழும்பி மேல வரலாம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்ற உங்களுக்கு வைத்தறிச்சல். அது உங்களுடைய பேச்சிலே தெரியுது. உங்களால பொறுத்துக்க முடியல. அவர் வளர்ச்சியும் இந்த கட்சி வளர்றதையும் உங்களால பொறுத்துக்க முடியல. அதனால இதெல்லாம் நிறுத்திக்கணும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க அமைச்சர்ல இருக்கீங்க, சமூக நீதித்துறைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த துறையில இருந்து என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. நாங்க கூட தான் ஆயிருக்க முடியும். எங்களை கூட தான் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு இதை விட மேலான உயர பொறுப்புலாம் வந்தது. அதெல்லாம் வேணாம்னு உதறிட்டு தானே தனித்துவமா நிக்கிறோம். சொன்ன வார்த்தையில உண்மையா நிக்கிறோம்ல. யாரு கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிறோம்ல. எங்களுக்கு அந்த பொறுப்புலாம் வாங்க முடியாதா? அமைச்சர் பதவி கிடைக்காதா? துணை முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு வழிகள்லாம் வந்தது. எங்க நண்பர் சொன்னது போல கூட்டணியில போய் வாங்கன்னா வாங்கிருக்கலாம், இல்ல யாருடைய உதவியோட வரணும்னா வந்திருக்கலாம். அப்ப நாங்க எங்க கொள்கையில உறுதியா நின்று தானே நாங்க சண்டை செய்யறோம். கட்சிக்காக எங்க மக்களிடமே கொள்கையை சொல்லி அதுல விருப்பம் உள்ளவங்க வந்து கொடுத்து இந்த கட்சியும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் கொடுக்குற நிதி தான் திரள் நிதி. தேவைக்கு தானே கேட்கறோம். எப்போதும் வாங்கி வச்சுட்டு இருக்குது இல்ல. ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்காக தானே நம்ம வந்து நிதி அண்ணன் அறிவிப்பு கொடுக்குறாரு. பார்த்து பேசுங்க. வன்னியார் சார் அவர்களுக்கு வணக்கம். நீங்க அமைச்சரானதுக்கு முதல் முறையா என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நீங்க சொன்ன கருத்து வந்து திரள் நிதி கடன் வாங்கலாம், தாவக அரசு கடன் வாங்கலாம், ஆனா நாம் தமிழர் வந்து திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்ற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. ஐயா, முதல்ல திரள் நிதின்றது நாங்க வெளிப்படைத்தன்மையா கட்சியோட தொண்டர்கள் கிட்ட இருந்தோம் பொதுமக்கள் இருந்தோம் கேட்கறது, அவங்க விருப்பப்பட்டதை கொடுக்கறது. நாங்க போயிட்டு எந்த பார்ட்டி பண்ணோம் எந்த கம்பெனியும் கட்டுப்பட்டு நாங்க கேட்கல. அதெல்லாம் இல்ல. கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர் அவன் எவ்வளவு கொடுக்குறானோ அவன் விருப்பப்பட்டது, அவனோட வருமானத்துக்கு உட்பட்டதை அவன் கொடுக்குறான். அதை நாங்க இதுவா வாங்குறோம். நீங்க கடன் வாங்கலாம்னு சொல்றீங்களே, எப்படி வாங்கலாம்னு சொல்றீங்க? இந்த தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில இவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சதுல தமிழ்நாடுடைய கடன் தெரியாம தான் திட்டங்கள்லாம் இவங்க அறிவிச்சாங்களா? அதை பத்தி பேசுங்களா? ஐயா, திரள் நிதியை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, உங்க கட்சி தமிழ் தேசிய மாநாடுன்னு ஒண்ணு போட்டு QR கோடு ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து திரள் நிதி கொடுங்கன்னு சொல்லி போடுறது உங்க தலைவரோட அபிஷியல் பேஜ்லயே போடுறாங்க. அதை பத்தி பேசுவீங்களா? நீங்க வாங்கவே மாட்டீங்களா? நாங்க பார்ட்டி பண்ண வாங்குற கட்சி இல்லையா? எங்க தோழர்கள்கிட்ட இருந்தோம் எங்க கட்சி சார்ந்த நண்பர்கள் இருந்தோம் நாங்க வாங்குறது தான் இந்த திரள் நிதி. நாங்க என்ன பண்றோம்? நாங்க எந்த அதிகாரத்திலும் இல்ல. எளிய மக்கள் எங்களால முடிஞ்ச பொருளாதாரத்தை போட்டுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியல நின்று போராடிட்டு இருக்கோம். அதனால நீங்க அமைச்சராகி அந்த வேலையை பாருங்க. எங்களை விமர்சிக்கிறதே உங்களுக்கு தொடர்ச்சி. இதுக்கு முன்னாடி விமர்சிச்சீங்க, நாங்க திமுக விமர்சிக்கும் போது அதுக்கு முட்டு கொடுத்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, எந்த கட்சியோ கூட ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிங்க. குறைந்தபட்சம் அந்த கட்சி கூட விசுவாசமா இருக்கீங்க. நீங்க வந்து எங்களை பத்தி திரள் நிதின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. பாத்துக்கோ.